மக்களே வணக்கம். இது நம்ம எஸ்கேஎம் ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இசேவை ஐடியில் வந்துட்டு சிட்டிசன் ஐடி வழியாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இசேவை ஐடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண தெரியாதவங்க வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் சர்ச் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, சிட்டா, டிக்ளரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன், அடங்கல் என்கம்புலன்ஸ், எனி அட்ரஸ் ப்ரூஃப். ஒரு சில டாக்குமெண்ட் வந்து மேனிட்டரி பாருங்கள். இதில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனல். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 60 rupees தாங்க. அப்புறம் இதை ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ரொசீட் கொடுங்க. இப்போது ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறது நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பண்ண தெரியாதவங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி, அதோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இதை வந்து பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து அப்ளிகண்ட்டோட நேம், மொபைல் நம்பர், கேன் நம்பர், இது எல்லாமே இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து செக் பண்ணிக்கலாம். நான் கேன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். சர்ச் கொடுத்தோன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்ஃபார்ம் ஓடிபியை கொடுங்க. இப்போ வந்து ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி ஆகிடுச்சு. அப்புறம் மேலே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் போகும். இதில் கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கேனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ அதில் கேன் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா லேண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் வந்து தாலுக், இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ரெவன்யூ வில்லேஜ், நீங்கள் இருக்கிற வில்லேஜ். அதுக்கப்புறம் லேண்ட் டைப், உங்களோட லேண்ட் வந்துட்டு எந்த மாதிரி லேண்டு, வெட் ஆர் ட்ரை லேண்ட், இது ரெண்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெட்லேண்ட் கொடுக்குறேன், ஏன்னா வந்துட்டு அதுதான் ரொம்ப இது. அப்புறம் உங்கள் லேண்டோட சர்வே நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த சர்வே நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணதும் லேண்ட் ஏரியாவில் உங்கள் சிட்டா, அதாவது உங்கள் சிட்டாவில் வந்துட்டு ஹெக்டேர்ஸ்னு இருக்கும்ல, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் லேண்ட் வந்துட்டு எத்தனை ஏக்கர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அப்புறம் உங்கள் லேண்டோட லீகல் வேல்யூ கேட்கும், அது என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஷேர் பர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குன்னா 2 பேர் இருக்கீங்க. ஸோ நான் வந்து இவங்களுக்கு 50%, அவங்களுக்கு 50% கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு பர்சனலாக 100 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரிமார்க்ஸ் இருக்கும். உங்கள் லேண்டில் ஏதாச்சும் ரிமார்க்ஸ் இருந்தால் அதை கொடுங்க. அது கொடுத்துட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். கீழே பாருங்கள் சப்மிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த சப்மிட் ஆப்ஷனில் நெக்ஸ்ட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது இதில் காட்டும். அது என்னென்ன அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிட்டா,
அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். இது எல்லாமே மேனிட்டரி. ஃபர்ஸ்ட்டு 3 வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துட்டு கீழே பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு சைன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது டாக்குமெண்ட் ஃபார்மேட் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதார், செல்ஃப் டிக்ளரேஷன், அப்புறம் வந்துட்டு அடங்கல், இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இனி அட்ரஸ் ப்ரூஃப். நான் வந்துட்டு ஆதார் கார்டு கொடுக்குறேன். ஸோ ஆதார் நம்பரும் நான் கொடுக்குறேன். கீழே வந்து மேக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி இதில் காட்டும். பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 60 rupees. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் வந்துட்டு நீங்கள் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங், இதில் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இதில் உங்கள் பேங்க்ஸ் எல்லாமே கீழே காட்டும். ஆல் பேங்க்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் உங்களோட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பே பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒப்புகை சீட்டு ஓப்பன் ஆகும். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஒப்புகை சீட்டு ஓப்பன் ஆனோடனே அதை டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் நம்பரு, கேன் நம்பர், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அவங்க அப்லோட் பண்ண வாட்டி. ஸோ இதை நீங்கள் அப்புறமா போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.